பண்ணி அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர் மகிழ்வில் கலந்து கொள்வோம். அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிமரத்தினுடைய கல்வெட்டு திறக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, மருதாந்தை இறை மக்களாகிய நாங்கள் எங்களுடைய பாதுகாவலி புனித அடைக்கல் அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்திருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியாளும். இந்த ஆண்டும் வருகின்ற ஆண்டுகளிலும் இந்த கொடிமரத்தில் ஏற்றப்படுகிற புனித கொடியானது உம்முடைய அரசாட்சியை, ஆட்சியை, ஆளுகையை உலகம் முழுவதற்கும் பறைசாற்றுவதாகவும், குறிப்பாக மருதாந்தை விசுவாசிகளுக்கு உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பிரசன்னத்தையும் அறிவிப்பதாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய அடைக்கலனுடைய திருவுருவம் தாங்கிய கொடியானது ஆலயத்தின் உள்புறமாக இருக்கக்கூடிய பலிபீடத்திலிருந்து விழா கமிட்டியாளர்களால் கொண்டு வரப்பட்டு ஆயரின் கரங்களால் அந்த கொடியானது ஏற்றப்படும். ஆகவே விழா கமிட்டியாளர்கள் அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். எங்கே காணா அருண்ராஜா காணா நல்லராஜ் எங்கே காணா இங்கே பிடிச்சிக்கிற சொல்கிறோம். பிஷப் இங்கே பிடிச்சிக்கிற சொல்கிறோம். வந்துருக்கீங்க இங்கே பிடிச்சிக்கிற பைய பார்த்து நம்முடைய ஊரின் பாதுகாவலி அடைக்கல் அன்னையினுடைய கொடியானது நம்முடைய ஆயர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட இருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலி புனித அடைக்கல அன்னையின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் பாதுகாவலி புனித அடைக்கல அன்னையை கண்டுபாவித்து அவரை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது அடைக்கலனினுடைய திருவுருவம் தாங்கிய கொடியானது அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. அதே பொழுது ஆயர் அவர்களுடைய பொற்காரங்களால் உயிரை ஏற்ற இருக்கிறது. அனைவரும் மரியே வாழ்க என்று அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழுத்திகழ்ந்திடவே பறக்குதம்மா. மக்களை வருக வருக அழைக்குதம்மா. பாடல் பாடப்படுகின்றது. வருகை பாடல் பாடப்படுகின்றது. இறைமக்கள் அனைவரும் திருப்பலி தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வருகை பாடல். குருக்கள் வருவதற்கு இடையில் வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். படைத்த நாம் இதுவே, அவனை தருகின்ற நாம் இதுவே, ஆண்டவர் படைத்த நாம் இதுவே, அவனை தருகின்ற நாம் இதுவே, புதிய மனம் நாம் இதுவே, புதிய உள்ளம் புதிய மனம் அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம்.
படைத்த நாளிதுவே அருள்தனை தருகின்ற நாளிதுவே மங்களஹாரதி எடுத்துமை அழைத்தோம் ஆயரே நீ வருக மங்களஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் திருப்பலி நிறைவேற்ற ஆயரே நீ வருக குருகுலமே மங்களஹாரதி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக மங்களஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக இறைவனின் பலியில் கலந்திட அழைத்தோம் இறைவனின் பலியில் கலந்திட அழைத்தோம் இறை மக்களே வருக குருகுலமே வருக இறை மக்களே வருக உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே அவர் வழியாக அருளை தந்தார் திருவுளப்படியே அனைத்தும் செய்தார் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார் மறுபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு சொன்னார் மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார் ஆண்டவர் படைத்த நாளிதுவே அருள்தனை தருகின்ற நாளிதுவே கிறிஸ்து வழியாய் தமது திட்டத்தை கடவுளே இன்று நிறைவேற்றினார் அவரே நமது உள்ளத்தில் தங்கி வல்லமையோடு செயல்படுவார் அவர் வழியாக அனைத்தும் தந்தார் அவரின் ஆட்சி தங்கம் தந்தார் கிறிஸ்துவில் நம்பிக்கையை நாம் வைப்போம் கடவுளின் ஆட்சியை புகழ்ந்து சொல்வோம் கிறிஸ்துவில் நம்பிக்கையினால் வைப்போம் கடவுளின் ஆட்சியை புகழ்ந்து சொல்வோம் ஆண்டவர் படைத்த நாளிதுவே அவர்தனை தருகின்ற நாளிதுவே ஆண்டவர் படைத்த நாளிதுவே அருள்தனை தருகின்ற நாளிதுவே புதிய மனம் புதிய துணி வளரும் நாளிதுவே புதிய உலகம் புதிய
அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்பலி தருகின்ற நாளிதுவே. நாற்காலிகள் இருக்கா மக்களுக்கு இல்லைன்னு சரி முன்னாடி வர இருள் விலகி இருள் விலகி ஒளி மலர்ந்தது, உலகுக்கும் உள்ளத்துக்கும் தான். நிலவு போய் சூரியன் வந்தது, குளிர்ச்சிக்கு பின் வெப்பம். இன்னல் வரும் நேரம் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டால் இன்ப ஒளி பிறக்கும். அந்த ஒளி வடிவில் எங்கும் நிறைந்திருக்கும் நம் இறைவனை ஒளியேற்றி மகிழ்வோம். நீர் தேர்ந்தெடுத்த மருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திருக்கின்றனர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மை ஒளியின் பாதையில் வழிநடத்தி வரும் நம் பாசத்திற்குரிய மேதக ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களை முதல் ஒளியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். இறை பணியாம் நற்செய்தி பணியை நம் பங்கில் திறம்பட ஆற்றி வரும் பங்கு பணியாளர்களை இரண்டாம் ஒளியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உம்மை நாடி தேடி வரும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூர்வாராக. நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சிமிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் என்பதற்கேற்ப கடவுளின் மாட்சியை ஒளியாக ஏற்ற கோயில் பிள்ளையை அழைக்கின்றோம். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன என்ற வார்த்தைக்கு இணங்க மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்ற இளைஞர் மன்ற நிர்வாகியை அன்புடன் அழைக்கின்றோம். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் என்பதற்கேற்ப நன்றியா மொழியை ஏற்ற பீடச் சிறுவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. இதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரிய வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ரெக்கார்ட் போட்டலாமாக்கா?
நான் போடுறேன். நீங்கள் போடுறீங்களா? இல்லை டைமிங் கரெக்டாக சொல்லிடுங்க. இங்கே வந்து உட்காரு. இங்கே வாங்க சார். ஏய் ஸ்டீவன் உங்களுக்கு முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை திருவசனங்கள் 9 முதல் 15 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், நீங்கள் யோர்தானை கடந்தும் கானான் நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். தற்செயலாய் ஓர் ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறுவான். இந்நகர்கள் பழிவாங்குவோரிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கும் நகர்கள் 6 அடைக்கல நகர்களாய் இருக்கும். யோர்தானுக்கு அப்பால் 3 நகர்களையும் கானான் நாட்டுக்குள் 3 நகர்களையும் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும். இந்த 6 நகர்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கியிருப்போருக்கும் அடைக்கல நகர்களாயிருக்கும். தற்செயலாய் ஓர் ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. குறையின்றி என் வாழ்வை காக்கின்றார்.
இரண்டாம் வாசகம். இறைவாக்கினர் மீகா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. அரண்சூழ் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். நாம் முற்றுகையிடப்பட்டுள்ளோம். இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடிக்கப்படுகிறான். ஆட்சி செலுத்துபவர் பெத்லெகேமிலிருந்து தோன்றுவார். நீயா எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழி மரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறு கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெருமட்டும் அவர்களை கைவிட்டு விடுவார். அப்போது அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார். அவர் உறுதியாக நின்று ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் நிலை பெற்று வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை மிக்கவராய் விளங்குவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 இறுதியாக. கானாவில் திருமணம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்களும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவிலும் புனித அடைக்கல அன்னையிலும் என் அன்பிற்கினிய மருதாந்தை இறைமக்களே, அருட்பணியாளர்களே, வெளியூர்களிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு கால வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவம் ஒன்றுதான் உயிர்ப்பு பற்றி பேசுகிறது. கிறிஸ்தவ மதம் இறப்பை கடந்தும் வாழ்வு இருக்கிறது என்று போதிக்கிறது. இந்த உலகத்தோடு மனிதர்களுக்கு வாழ்வு முடிந்து விடுவதில்லை. பறவைகளுக்கும் சிற்சில உயிரினங்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் மனிதர்களுக்கோ
வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை. காரணம், மனிதன் மட்டும்தான் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுளுடைய சாயல் என்பது சாகாமை, நிலைத்து இருப்பது. எனவே இந்த உலகை கடந்தும், இந்த உலகில் இந்த உடல் மடிந்தாலும் அவனுடைய உயிர் எக்காலத்திற்குமாக உயிர் செல்கிறது. அந்த மனிதனுடைய உயிர்ப்பிற்கு அடித்தளமிடுவதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு. அதனால்தான் உலகம் முழுவதும் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை ஈஸ்டர் என்ற பெயரிலே நாம் கொண்டாடுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தார், நாமும் உயிர் தெழுவோம். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. எனவே நம்முடைய உலக வாழ்வோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவதில்லை, மாறாக எக்காலத்திற்கும் இந்த வாழ்வு தொடர்கிறது. இது எப்படிப்பட்ட வாழ்வு? மகிழ்ச்சியான வாழ்வு, ஒளி நிறைந்த வாழ்வு, நீடிய நிலைத்த வாழ்வு, எக்காலத்திற்குமான வாழ்வு. எனவே இந்த வாழ்வை நாம் பெறப்போகிறோம் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் இந்த உயிர்ப்பு காலம் முழுவதும் இயேசுவினுடைய உயிர்ப்பையும், இயேசுவினுடைய உயிர்ப்பு கொண்டு வந்திருக்கிற உலகமாந்தர் அனைவருடைய உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நமக்கு நினைவுபடுத்துகிற காலமாக இருக்கிறார். அதே வேளையில் பாஸ்கா காலம் மகிழ்ச்சியின் காலம், விழாக்களின் காலம். தவக்காலத்திலே நாம் பெரும்பான்மையான விழாக்களை வைப்பதில்லை, திருமணங்கள் வைப்பதில்லை, குடும்ப விழாக்களை வைப்பதில்லை, குறுப்பட்டங்களை வைப்பதில்லை. ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு எல்லா விழாக்களும் களைகட்ட ஆரம்பிக்கின்றன. குடும்ப விழாக்கள், பங்கு விழாக்கள், ஆலய விழாக்கள், பங்கு திருவிழாக்கள், கிராம ஆலய திருவிழாக்கள் என்று நம்முடைய வாழ்க்கை களைகட்ட ஆரம்பிக்கிறார். எனவே அந்த வகையில் தான் இந்த நாளிலே நாம் இங்கே மருதாந்தை கிராமத்திலே புனித அடைக்கல அன்னையுடைய திருவிழாவிற்காக கொடியேற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இங்கு வந்து சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பங்குத்தந்தை சவுந்தர் அவர்கள் இந்த கிராமத்தில் கோவில் கட்டப்பட்டு 32 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இந்த கிராமத்திற்கு வருகிற முதல் ஆயர் நீங்கள்தான். எனவே உங்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்க மக்கள் விரும்புகிறார்கள். எனவே ஒரு சின்ன ரதத்தை தயார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த ஊர்தியிலே அமர்ந்து அல்லது நின்று வருவது என்பது எதனை காட்டுகிறது என்றால், முதலிலே நாம் சிறுபான்மையினருக்காக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பிற சமய சகோதரர் சகோதரிகள் மத்தியிலே வெளிக்காட்டுகிற ஒரு விசுவாச பிரகடனமாக, நம்பிக்கை அறிவிப்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். எனவே ஆயர் தலத்திருச்சபையுடைய தலைவர் என்ற முறையில் அவர்தான் இந்த தலத்திருச்சபை முழுவதிலும் இருக்கக்கூடிய விசுவாச செயல்பாட்டிற்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். எனவே அவர் வருகையை வைத்து விசுவாசத்தை கொண்டாடுவதனுடைய அடையாளம்தான் இப்படி ஊர்தியிலே அவரை அமர வைத்து அழைத்து வருவது. பிற சமய சகோதரர்கள் மத்தியிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்தவம் எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்வை தருகிறது என்று நீங்கள் அறிவிக்கிற அறிவிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே சமயத்திலே எளிமை காரணமாக உங்களோடு நடந்து வருவது இன்னும் நன்றாகத்தான் இருக்கிறார். ரொம்ப தூரம், அதனால் கொஞ்சம் தூரமாவது வண்டியில் வாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் நடக்கும்போது சின்ன சிறுவர்கள் எல்லாம் சிறுமிகள் எல்லாம் நடக்கிற பொழுது நானும் நடக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு நடந்து வந்து அன்னையினுடைய திருவிழாவிற்கு கொடியேற்றி, அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு புதிதாக நீங்கள் ஒரு அழகான கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், நிலைநாட்டி இருக்கிறீர்கள். எனவே இந்த நாளில் இந்த கொடிக்கம்பத்தை மந்திரித்து, கொடியை அர்ச்சித்து, கொடியேற்றி இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலை புனித அடைக்கல அன்னையினுடைய திருவிழா நிகழ்வுகளை இன்றைய நாளிலே ஆரம்பித்து வைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே
இந்த கஸ்பார் நகர் பங்குத்தந்தை மற்றும் அவரோடு பணியாற்றுகிற தந்தை அருள்ராஜ் ஆகிய இருவரையும் நான் அன்போடு பாராட்ட விரும்புகிறேன். காரணம், நான் பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளிலே ஒரு சில முறைகள் கஸ்பார் நகர் பங்கிற்கு நான் வருகின்றிருக்கிறேன். கிளை கிராமங்களில் ஒன்றிற்கும் சென்றிருக்கிறேன். எப்பொழுது நான் வருகின்ற 2வது கஸ்பார் நகரின் கிளை கிராமம் மருதாந்தை. எனவே இப்படி இங்கே எல்லா மக்களையும் சகோதர சகோதரிகளாக ஒருங்கிணைத்து கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்த்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பங்கு தந்தையர்களை நான் அன்போடு பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் பங்கு தந்தையும் அவரோடு இருக்கக்கூடிய இல்ல தலைவரும் மற்ற அருகில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையர்களோடு குருக்களோடு நல்ல உறவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனைத்தான் நான் அடிக்கடி சொல்வது. ஒவ்வொரு நாளுமே குறைஞ்சது 1-2 பஞ்சாயத்து நான் வைக்கிறேன். இந்த நாட்களிலே ஏறத்தாழ பஞ்சாயத்து தலைவர் போல அல்லது காவல்துறை தலைவர் கண்காணிப்பாளர் எஸ்பி போல பஞ்சாயத்து வைப்பது என்னுடைய வேலைகளிலே முக்கியமான வேலையாக இருக்கிறது. காரணம், எங்கெங்கோ பிணக்கு வருகிறது, எதன் காரணமாகவோ சண்டை சச்சரவுகள் வருகின்றன. அதன் காரணமாக அழைத்து அவர்களை பேசி சமாதானத்தை உருவாக்கி கிராமம் நல்ல முறையில் நடப்பதற்கு நான் சில வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது நான் அவர்களிடம் சொல்வது, கிறிஸ்தவம் என்பது ஒரு சகோதரத்துவ சமூகம். இட்ஸ் அ ஃப்ரெட்டர்னிட்டி ஆங்கிலத்தில். இங்கே இன்னொரு கிறிஸ்தவன் போட்டியாளன் இல்லை, இங்கே இன்னொரு கிறிஸ்தவன் எதிரி இல்லை. நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். இதனைத்தான் தொடக்க கால திருச்சபை வாழ்ந்து காட்டியது. அங்கே அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், தங்களுடைய உடைமைகளை எல்லாம், வசதியானவர்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதங்களிலே வைத்தார்கள். அப்போஸ்தலர்களும் அந்த பணத்தை எல்லோருக்கும் பயன்படும் வகையில், எல்லோருக்கும் உணவு கொடுத்து உடை கொடுத்து எல்லோருக்குமானதாக மாற்றினார்கள். இப்படித்தான், இதனால் தான் கிறிஸ்தவம் வெகுவாக பரவ ஆரம்பித்தது. கிறிஸ்தவம் எங்கு பரவ ஆரம்பித்தது என்று சொன்னால், ரோமை சாம்ராஜ்யத்திலே பரவ ஆரம்பித்தது. எந்த ஒரு சாம்ராஜ்யமும் ஃபியூடல் செட்டப் என்று சொல்வார்கள். நில பிரபுத்துவங்களுடைய கைகளிலே நாடு முழுவதும் இருக்கும். அதனால் ஏழை எளியவர்கள் மிகவும் துன்புறுவார்கள். அவர்களுக்கு ஒரு வழியை கொடுத்தது தான் கிறிஸ்தவம். அங்கே நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரிகள். உங்களிடம் இருப்பது என்னுடையது, என்னது எனக்குரியதும் உங்களுடையது என்று சொன்னது முதலிலே கிறிஸ்தவம்தான். கம்யூனிசம் பற்றி பேசுகிறோமே, இந்த கம்யூனிசம் கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகளை எடுத்து ஒரு அரசியல் மயமாக்கியது, அவ்வளவுதான். எனவே இந்த கம்யூனிசம் என்றால் ஒன்றுமில்லை, கம்யூனிட்டிக்கு எல்லாம் உரியது என்று சொல்வது, அதாவது சமூகத்திற்கு உரியது என்று சொல்வது. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை மையமாக வைத்து, கடவுள் ஒருவர், அதனால் எல்லா மனிதர்களும் சகோதர சகோதரிகள். எனவே உங்களிலே யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ உரிமை குடிமகன் என்றோ அடிமை என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை. நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் சமமானவர்கள் என்று புனித பவுல் அறிக்கையிட்டு சொல்கிறார், அறுதியிட்டு சொல்கிறார். எனவே இதுதான் சகோதரத்துவம். எனவே நாம் ஃப்ரெட்டர்னிட்டி, நாம் சகோதர சகோதரர்கள். திரைப்பட பாடல வருதில்லை, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உதிரம் கொட்டுமடி. எனவே என்னுடைய சகோதரன் சகோதரிக்கு ஒரு துன்பம் என்றால் என்னுடைய இதயம் இரத்தம் கொட்ட வேண்டும். எனவே அப்படி நாம் வாழ வேண்டுமே ஒழிய, நம்மிலே ஒருவர் மற்றவரை எதிரிகளாக அல்லது போட்டியாளர்களாக வைத்து காவல்துறைக்கு செல்வது, நீதிமன்றத்திற்கு செல்வது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. எனவே இப்படி நமக்கு நம்முடைய அடிச்சாடம் இதுதான், நாம் ஒரு சகோதரத்துவ சமூகம். எனவே அந்த அடிப்படையில் இறைவனை மையமாக வைத்து நாம் வாழ்கிறோம். எனவே உங்களுடைய கிராமம் நன்றாக சமாதானமாக
இந்த பங்கிலே பல கிராமங்கள், இங்கேருந்து எனக்கு பஞ்சாயத்து வருவதில்லை. எனவே கஸ்பார் பங்கு தந்தை அவர்களையும் உங்களையும் நான் அன்போடு பாராட்டுகிறேன். இன்றைய நாளிலே அடைக்கல அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அடைக்கல அன்னைக்கு வருவதற்கு முன்பாக இந்த அடைக்கலம் என்ற சொல் ஆங்கிலத்திலே ரெஃப்யூஜ் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சம் என்ற அர்த்தம். அதற்கு சரி லிட்டரலான பொருள் என்ன என்றால் அடைக்கலம், ரெஃப்யூஜ் என்பதற்கு தஞ்சம். ஒருவரிடம் தஞ்சம் அடைவது அல்லது தஞ்சமாக ஒருவர் இருப்பது. யார் நமக்கெல்லாம் தஞ்சம்? கடவுள்தான் நமக்கு தஞ்சம். எனவே கடவுள் மக்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனவே நாம் அவரிடம் அடைக்கலம் தேட முடியும். யார் அடைக்கலம் பொதுவாக தேடுவார்கள்? பலம் பொருந்தியவர்கள், பதவியில் இருப்பவர்கள், பணக்காரர்களுக்கு அடைக்கலம் தேவையில்லை. காரணம், அவர்கள் அடைக்கலம் கொடுக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அடைக்கலம் தேடுகிறவர்கள் யார்? நோயாளிகள், ஏழைகள், எளியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இவர்கள்தான் அடைக்கலம் தேடுகிறார்கள். எனவே இவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பது யார்? கடவுள்தான் மக்களுடைய அடைக்கலம். உலகத்திலே வலியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வலியவர்கள் கையிலே மெலியவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிற பொழுது அல்லது அடக்கி ஆளப்படுகிற பொழுது அவர்கள் யாரிடம் தஞ்சம் தேடி செல்ல முடியும் என்றால் கடவுளிடம் தான் தஞ்சம் தேடி செல்ல முடியும். திருப்பாடல்கள் 150 பாடல்களிலே பல பாடல்கள் இந்த உண்மையைத்தான் உறக்கச் சொல்கின்றன. ஆண்டவரே என் அடைக்கலம், அவரே என் கோட்டை, அவரே என் அரண், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? எனவே கடவுள் நம்முடைய கோட்டையாக இருக்கிறார், நம்முடைய அரணாக இருக்கிறார், நம்முடைய கற்பாறையாக இருக்கிறார். எனவே நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை என்று திருப்பாடல்கள் பல பாடல்கள் சொல்லுகின்றன. இதிலே அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அடைக்கல நகர்கள் பற்றிய செய்தி வருகிறது. இந்த அடைக்கல நகர்கள் இதிலே பல பேருக்கு புதிதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானா நாட்டில் வந்து ஒரு சொந்த தேசத்தை கட்டி எழுப்பிய போது கடவுள் மோசேயிடம் என்ன சொல்கிறார்? நீங்கள் யோர்தான் பகுதியில் 3 அடைக்கல நகர்களையும், கானான் தேசத்தில் 3 அடைக்கல நகர்களையும் கட்ட வேண்டும். இந்த அடைக்கல நகர் என்பது எதற்காக? ஒருவன் வேண்டுமென்று திட்டமிட்டு கொலை செய்தான் என்றால் அவன் உண்மையிலே குற்றவாளி. சில சமயங்களிலே கொலைகள் திடீரென நடந்து விடுகிறது. நான் குறுமானவராக இருக்கிற பொழுது சிறைச்சாலைகளிலே சென்று சிறை கைதிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது உண்டு, அவர்களுக்கு உதவி செய்வது உண்டு, அவர்களுடைய வீட்டு முகவரிகளை வாங்கி கொண்டு போய் அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்வது, இப்படி நான் செய்வது உண்டு. அதிலே ஒரு கைதி நான் போகும்போதெல்லாம் என்னை பார்த்து கதறி அழுவார். காரணம், அப்போது பிரதர் நான் என் மனைவியை திடீர்னு கொலை பண்ணிட்டேன், கொலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அப்படி கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே நான் அவளை கொலை செய்து விட்டேன், ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்வான். இப்படி பல பேர் கொலைகளை உணர்ச்சி வசப்பட்டு செய்து விடுகிறார்கள். திடீரென திட்டமிடாமல் ஒருவன் திட்டமிட்டு கொலை செய்தால் அவன் குற்றவாளி, அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி திடீரென உணர்ச்சி வசப்பட்டு திட்டமிடாமல் கொலை செய்து விடுபவர்களை அவர்களுடைய குடும்பத்தார், கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார் தேடி கொலை செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் மோசேயிடம் சொல்லுகிறார். அதனால்தான் அடைக்கல நகர்கள் என்று சில நகர்கள் குறிப்பிடப்பட்டன. அந்த நகருக்குள் ஒரு கொலை செய்து விட்டவன் உள்ளே வந்து விட்டால் ஊர் தலைவர்கள், நகர தலைவர்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவனுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இந்த அடைக்கல நகர்கள் பற்றி 3 நூல்கள் பேசுகின்றன. ஒன்று என்னாகமும்,
இரண்டாவது இணைச்சட்டம், மூன்றாவது யோசுவா நூல். எனவே இந்த 3 நூல்களும் என்ன சொல்கின்றன என்றால், எதுவரைக்கும் இந்த அடைக்கல நகர்களில் இந்த கொலை செய்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைமை குறி இறக்கிற வரைக்கும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. காரணம் என்ன என்றால், இவருக்கு கொலை குற்றம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் பாதுகாப்பாக இந்த அடைக்கல நகர்களில் இருக்க வேண்டும். கடவுள் எவ்வளவு அருமையானவர் என்று யோசித்து பாருங்கள். கடவுள் நீதி உள்ளவர், அதே சமயத்தில் அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். அதனால் திடீரென உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெரிய குற்றத்தை, கொலையை செய்தவனுக்கு கூட கடவுள் பாதுகாப்பு கொடுக்கிறார். அது எதை காட்டுகிறது என்றால், பாதுகாப்பு அற்றவர்களுக்கெல்லாம் கடவுள் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. விதவைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊரால் தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவர்களுக்கெல்லாம் கடவுளே பாதுகாப்பாக இருக்கிறார், அவரே அடைக்கலமாக இருக்கிறார். எனவே எளியவனுக்கு இறைவன்தான் தஞ்சம். எனவே இதுதான் அடிப்படை சித்தாந்தம். இதில் இருந்து தான் பிறக்கிறது நம்முடைய அடைக்கல அன்னை பற்றிய நம்பிக்கை. அன்னை மரியாவை அடைக்கல அன்னை என்று அழைக்கிற பழக்கம் கிபி 16ஆம் நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. 1547 அன்னை மரியா மக்களின் தஞ்சம், குறிப்பாக பாவிகளின் தஞ்சம் என்று அன்னை மரியா அழைக்கப்படுகிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை மரியாவினுடைய படங்கள் பல வகை படங்கள் இருக்கின்றன. ஆரோக்கிய மாதா ஒரு வகையாகவும், லூர்து மாதா இன்னொரு வகையாகவும், பாத்திமா மாதா இன்னொரு வகையாகவும், சலேத்து மாதா இன்னொரு வகையாகவும் சித்தரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அடைக்கல மாதாவை பார்த்தீர்கள் என்றால், அவர் நல்ல சேலை உடுத்தி, நிறைய கழுத்து நிறைய செயின் போட்டு, காதிலே கமலம் தொங்கட்டாம் போட்டு, எப்படி ரொம்ப அழகாக இளம் பெண்ணாக தமிழ் பெண் போல காட்சி அளிப்பதை பார்க்கலாம். இந்த சுரூபத்தை உருவாக்கியவர் யார் தெரியுமா? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் அடைக்கல தாய் அம்மானை என்ற ஒரு புத்தகமே எழுதினார். அடைக்கல தாய், ஏலாக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அன்னை மரியாவுக்கு இவர் கொடுத்த பெயர் அடைக்கல மாதா. எனவே இந்த அடைக்கல மாதா ஏலாக்குறிச்சி, அதே போல் வடுகர்பேட்டையில் கூட இதே படத்தை நாம் பார்ப்போம், சுரூபத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா அடைக்கலமாக இருக்கிறார். இங்கே யாரெல்லாம் அடைக்கலமாக இருக்க முடியும்? ஒரு அரசன் அடைக்கலமாக இருக்க முடியும் தன்னுடைய குடிகளுக்கு. அரச குடும்பத்தவர்கள் அடைக்கலமாக இருக்க முடியும். அரசனுடைய ஆட்சியாளர்களுடைய நண்பர்கள் அடைக்கலமாக இருக்க முடியும். அதுபோலத்தான் இறைவன் அடைக்கலமாக இருக்கிறார். அந்த அடைக்கலத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, பிரதிபிம்பமாக அன்னை மரியா இருப்பதை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி கூறியது. நற்செய்தியிலே நாம் கானா ஊரிலே திராட்சை ரசம் சேர்ந்து விடுகிறது. அன்னை மரியா அங்கே கைவிடப்பட்டவர்களுக்கு, அந்த சூழலில் என்ன செய்வது என்று திக்கற்றவர்களாக இருந்த அந்த திருமண குடும்பத்தினருக்கு அவர் சென்று உதவி செய்கிறார். அங்கே திராட்சை ரசம் மீண்டும் கிடைக்கிறது. மீண்டும் கிடைப்பது மட்டுமல்ல, நிறைய திராட்சை ரசம், அதுவும் மிகச் சுவையான திராட்சை ரசம். எனவே எப்படி அன்னை மரியா வாழ்வை இழப்பவர்களுக்கு, துன்பங்கள் அடைபவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசுகின்ற காரணத்தினால் அவர் அடைக்கல தாயாக இருக்கிறார். நாம் அனைவருமே நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து அல்லது முன்னோர்களிடமிருந்து இத்தகைய விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் கடவுள் எப்படி நமது தஞ்சமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், பல்வேறு தேவைகள், அந்தந்த தேவைகள் வருகிற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோமோ என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம், அல்லது இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு என்று யோசித்து கொண்டிருப்போம். அது தானாக அழகாக தீர்ந்து விடுவதை நாம் பார்ப்போம் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ
அப்பொழுது கடவுள் தன் கரத்தை நீட்டி நம்முடைய துன்பத்தை துடைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்வது போல அந்தந்த காலத்தில் அதற்குரிய நேரத்தில் தேவன் உனக்கு உரியதை அவர் செய்து கொடுப்பார். அது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்திருக்கிறேன். சில சமயங்களில் சில உதவிகள் கடவுளிடமிருந்து லேட்டாக வரலாம், ஆனால் லேட்டஸ்டாக வந்துவிடும். எனவே கடவுள் நம்முடைய அன்பான தந்தை, அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய தாய். அவர் உங்களுக்கு குறிப்பாக இந்த மருதாந்தை கிராம மக்களுக்கு, எளிய மக்கள் ஆனால் ஆழமான விசுவாசம் கொண்ட உங்களுக்கு தொடர்ந்து அடைக்கல தாயாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி இறைவனிடமிருந்து உங்களுக்கு தேவையான வரங்களை பெற்றுக் கொடுத்து உங்களுடைய அடைக்கலமும் தஞ்சமுமாக இறைவனே இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக உங்கள் மத்தியில் விளங்குவாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். உன் வழியாக மக்களினங்கள் யாவும் ஆசி பெறும் என்றுரைத்த வண்ணம் தனது திரு அவையை எங்கள் மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் வழிநடத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் யாவரும் எங்களுக்கு கொடையாக தந்துள்ளீர். நன்றி கூறுகிறோம். இவர்களின் பணி வாழ்வின் எல்லா நிலையிலும் நீர் உடனிருப்பை அருளவும், நெருக்கடியிலும் சோதனையிலும் உமது கரம் பற்றி வழிநடத்திட அடைக்கல அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் என்ற எம் இறைவா, எம் கஸ்பார் நகர் திரு அவை நிறைவை நோக்கி பயணிக்க செய்கின்ற எம் பங்கு பணியாளர்களை ஆசீர்வதியும். அவரது பணி வாழ்வால் எம் பங்கு தளம் பல்வேறு ஆசிகளை பெற்று மேன்மையடைய செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம். வரும் நாட்களிலும் அவரது முயற்சியாலும் செயல்களாலும் எம் பங்கு எல்லா நிலையிலும் வளர உமது வல்லமையை பொழிந்து வழிநடத்திட அடைக்கல அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியால் மகிழ்வர் என்று எமக்கு உணர்த்திய இறைவா, பல்வேறு விதமான நோய்களாலும் இன்னல்களாலும் கடன் சுமைகளாலும் அல்லல் படும் ஒவ்வொரு மக்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் உம்மை நோக்கி இறைஞ்சி வேண்டுகின்ற மன்றாட்டுக்களால் நல்ல பயனை தங்கள் வாழ்வில் கண்டடைய அடைக்கல் அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் என்ற இறைவா, மருதாந்தை அடைக்கல அன்னை ஆலய நிர்வாகிகள், இயக்கங்கள், சபைகள், அமைப்புகள், அன்பியங்கள் இவற்றின் மூலம் தங்கள் உடலமைப்பையும் பொருளாதார வளத்தையும் வழங்கி உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களது குடும்பங்களையும் நிறைவாக உம் கருணையினால் காத்து வழிநடத்தவும். தொடர்ந்து அவர்கள் முழு ஈடுபாட்டுடன் பங்கின் வளர்ச்சிக்காக உழைக்க நல்ல உடல் உள்ள நலத்தையும் அருள அடைக்கல எண்ணெய் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டி கேட்டருளும். மனமுகுந்து என்னோடு இருந்தால் நற்கனிகளை உண்பீர்கள் என்று மொழிந்த எம் இறைவா, எம் மக்கள் பங்கு மக்கள் அனைவரும் இறை அரசின் நற்கனிகளை அன்பு, நீதி, பொறுமை, தளர்ச்சி, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அமைதி ஆகிய நல்ல பண்புகளை கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி வாழ வரம் தர வேண்டுமென்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எவரும் நன்மை நாடாதே பிறர் நல நாட வேண்டும் என்று கூறிய எம் இறைவா, பொது நலத்தை வேறு வார்த்தைகளாகவோ நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் பொது நலம்
கிறிஸ்துவத்தின் உன்னதமாக உன் உணர்வுகளை என்பதை உணர்ந்து பங்கு மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் செயல்களை சுயநலம் அல்லாமல் பொதுநலத்தோடு செய்திட வரம் அருள் வேண்டும் என்று அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லா நன்மைகளின் நாயகனே இறைவா, இந்த நாளிலே இந்த மாலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தி உம்மை புகழ்ந்து ஏற்றி எங்களுடைய பாதுகாவலையும் உமது திருமகன் கிறிஸ்துவினுடைய அடைக்கல அன்னையை அவருடைய திருவிழாவிற்கு கொடியேற்றி இந்த நாட்களை சிறப்பாக இறைவனாகிய நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகிறீர் என்பதனை நாங்கள் உணரவும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் நாங்கள் இன்றைய நாளிலே கொடியேற்றி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திருவிழா நிகழ்வுகளை ஆசீர்வதியும். அதே போல எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவைகளை நீர் நிறைவேற்றியறோம். நல்ல மழை பொழிந்து நல்ல விவசாயம் இந்த கிராமத்திலும் எங்கள் மறை மாவட்டத்திலும் நாடு முழுவதும் செழிக்க வேண்டும் என்றும், எங்கே வறுமையிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் ஆதரவை பெற வேண்டும், உதவிகளை பெற வேண்டும் என்றும், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் திருமண வரத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், எங்கள் சிறுமிகளும் இளைஞர்களும் நன்றாக படித்து நல்லதொரு எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் இருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் வல்லபிதாவே, ஆமென்.
சித்தம் என்னில் உருவாகிட உன்னன்பே இனி நான் ஒன்றாகிட உன் சித்தம் என்னில் உருவாகிட உன் அன்பில் இனி நான் ஒன்றாகிட இறைவா இறைவா இறைவாய் மறுத்தருவாய் நல்வழி என்றும் பணியச்சுவாய் என் மனமகிழ்வே அர்ப்பணமாகவே உன் பதம் என்றும் எல்லாம் உமதென்றோ இறைவா இதை நான் தருவேனோ தலைவா எல்லாம் நமதென்று இறைவா இதை நான் தருவேனோ தலைவா உடைந்த மனதோடு நான் வர உள்ளத்தை உவப்போடு நான் தர உடைந்த மனதோடு நான் வர உள்ளத்தை உவப்போடு நான் தர அன்பனே எல்லாம் உமதென்றோ இறைவா இதை நான் தருவேனோ தலைவா எல்லாம் நமதென்று இறைவா இதை நான் தருவேனோ தலைவா என் வாழ்வே உமக்கேற்று சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு நாங்கள் அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்றுள்ள நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உமை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனி இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வாழ்க்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்படிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியரிடம் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மேதகு ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்தவர்கள் மட்டும் கலந்து இப்பொழுது நடைபெறவிருக்கும் இந்த நற்கருணை விருந்தில் கிறிஸ்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நற்கருணையை பெற முன்வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
மறைவி இணையாளவாராய் கலையாத கடவாக எனில் உரையவாராய் நீ
மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். உமது திருமகனுடைய அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசீர் பெற தலைவணங்குவோம். தன் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பலனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தனது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்கள் நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி